தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 12வது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக விவிலியம் முழுவதுமே நாம் பார்க்கிறோம், நாம் அனைவருமே கடவுளுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், அஞ்சாமல் வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு மனித வாழ்வு முழுமையாய் இன்றைக்கு அச்சத்திலும் பயத்திலும் வாழக்கூடிய ஏராளமான மனிதர்கள் இன்றைக்கு வாழ்விலே இன்றைக்கு பயத்திலே நிறைய தோல்விகளை காணுகின்றார்கள். உளவியல் ரீதியாக பார்க்கிற பொழுது இந்த அச்சம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை வலுவின்மைப்படுத்துகிறது, நம்மை தோல்விக்குள்ளாக்குகின்றது. 1 யோவான் திருமடலில் கூட வாசிக்கின்றோம், அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு கணவரை பார்த்தால் பயம், இன்றைக்கு மனைவியை பார்த்தால் பயம், இந்த பிள்ளைகளை பார்த்தால் பயம். இன்றைக்கு குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை பார்த்து இன்றைக்கு அச்சம் வருகின்றார்கள், கலக்கம் வருகின்றார்கள். அதிலே உண்மையான அன்பு இருக்குமா? உளவியல் ரீதியாக பார்க்கிற பொழுது எங்கு பயப்படுகின்றோமோ அங்கு நமக்கு வளர்ச்சியானது குன்றிவிடுகின்றது. எங்கு பயம் இருக்கிறதோ அங்கு அவநம்பிக்கை நமக்கு பிறக்கின்றது. எங்கு பயம் இருக்கிறதோ அங்கு தாழ்வு மனப்பான்மை நம்மிலே உருவாகின்றது. எங்கு பயம் இருக்கின்றதோ அங்கே எதிர்மறை எண்ணங்கள் நம்மை நோக்கி உருவாகின்றது. இவ்வாறாக மனித வாழ்விலே இந்த அச்சம், பயம், கலக்கம் மனிதனோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கின்றது. ஆக பயம் என்ற இந்த உணர்வு இன்றைய அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது பல தடைகளை சந்திக்க நமக்கு இந்த பயமானது எப்பொழுதுமே நம்மோடு இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே இந்த பயமானது நம்மிடமிருந்து நீங்க வேண்டும். எதற்காக? நல்லவற்றை செய்வதற்காக. அதைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு அந்த ஒரு தெய்வ பயத்தை நோக்கி, மேலான கடவுள் ஒருவர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார், கடவுள் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அச்சம் உடலையும் ஆன்மாவையும் கொள்ளக்கூடிய வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு பக்கம் அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்ற நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குகின்றார். இன்றைய விவிலிய வாசகங்கள் வழியாக நாம் முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியாவுடைய இதை நாம் இன்னைக்கு படிக்கின்றோம். எரேமியாவுடைய வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. இஸ்ராயல் மக்கள் பபிலோனிய இந்த அடிமைத்தனத்துக்கு அவர்கள் உள்ளாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இந்த எரேமியா இறைவாக்கினர் இவரிடத்திலே தெல்ல தெளிவாக பேசுகிறார், கடவுளை நம்புங்கள். அப்பொழுது அரசனால் இவர் அச்சுறுத்தப்படுகின்றார். எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய நண்பர்களால் கைவிடப்படுகின்றார், அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார், பாலுங்கிணற்றிலே தள்ளப்படுகின்றார். எரேமியா சிறு வயது தன்னுடைய வாழ்விலே இத்தகைய நிலையிலே அவர் கடவுளை பற்றி கொள்ளுகின்றார். அதான் இன்றைய முதல் வாசகத்திலே எல்லோரும் கைவிடலாம், ஆனால் நம்மை படைத்த இறைவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அத்தகைய ஒரு துணிவு எரேமியா இந்த இறைவாக்கினத்திலே பார்க்கிறோம். புனித லாரன்ஸ் அவருடைய உடலை எண்ணெய் சட்டியிலே போட்டு வருத்தார்களாம். அப்போது அவர் சொன்னாராம், ஒரு பக்கம் வெந்துவிட்டது, என்னை திருப்பி போடுங்கள் என்று சொன்னாராம். உடலை பற்றி அவர் பயப்படவில்லை, உடலை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இன்றைக்கு உடலை பற்றி கவலைப்படுவர்கள் ஏராளமான பேர். உடலை பற்றி எந்த நோய் நமக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம், கலக்கம், பயம் இந்த மனிதனுடைய வாழ்விலே இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எரேமியாவை பார்க்கிற பொழுது அவ்வளவு உடல் துன்பம், மன துன்பம் கலங்கவில்லை. 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய ரோமிய மடலிலே அருமையாக நமக்கு சொல்லுகின்றார், சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. அப்ப பாவம் சாவு, பாவத்துடைய சம்பளம் மரணம் என்று சொல்லுவார். ஆக ஆதாமின் வழியாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. அதே சமயத்திலே ஆண்டவர் இயேசு வழியாக இந்த உலகத்திற்கு அருள் கிடைத்தது என்று சொல்லுவார். ஆக பாவம் பெருகிற இடத்திலே அருளானது பொங்கி வழிகிறது என்று ரோமியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுவார். ஆக இந்த பாவத்திலே உடைய விளைவாக இன்றைக்கு மரணத்தையும், இந்த பாவத்திலே இன்றைக்கு பீடிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் அன்றாட வாழ்க்கையிலே இந்த பாவத்தினால், இந்த தீய சக்தியின் பிடியினால், இன்றைக்கு தீய கட்டுகளின் பிடியினால் இன்றைக்கு அநேக பேர் அச்சத்திற்கு, பயத்துக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை கண்டு இன்றைக்கு நடுங்கி என்ன செய்வோம், என்னுடைய இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும்,
என் வாழ்க்கையோட இந்த நிலை மாறாதா என்று அங்கலாய்த்து அநேக குடும்பத்திலே உறவு சார்ந்து பொருள் சார்ந்த இந்த பயத்திலே இன்றைக்கு வாழுகின்ற அநேக மக்களிடத்திலே இன்றைக்கு தனிமை, விரக்தி போன்ற இந்த பல்வேறு விதமான தீய எண்ணங்கள் அநேக உள்ளத்தையும் இன்றைக்கு கவிக்கொள்கிறது. ஆனால் இயேசுவருடைய அந்த அருளினால் இந்த பாவம் அனைத்து நீக்கப்படுகின்றது. பாவத்தினுடைய அந்த கடன் சீட்டை இயேசு தம் திரு ரத்தத்தால் அழித்து விட்டார் என்று பவுலடியார் குறிப்பிடுகின்றார். காரணம், அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு கொலைகாரர் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பேரை கொன்று குவித்தார். ஆனால் எப்பொழுது உயிர்த்த கிறிஸ்து ஆட்கொண்டாரோ அந்த நொடி பொழுது தன்னுடைய வாழ்வுடைய பாவ நிலையை உணர்கின்றார், கண்ணீர் சிந்துகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில இத்தகைய ஒரு பாவத்தை செய்வதில்லை, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ஆண்டவர் என்று தன்னுடைய வாழ்க்கையில அறிக்கையிடுகின்றார். அதான் பார்க்க அவருடைய வாழ்க்கையில இருள் நீங்குகின்றது, ஒளியானது பிறக்கின்றது. அதான் நான் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு துணிச்சல். நற்செய்தி அறிவிக்காவதில் எனக்கு ஐயோ கேடு, நற்செய்தி அறிவிப்பின் மேல் சுமத்தப்பட்ட கடமை என்று இயேசுவை பற்றி, மீட்பரை பற்றி இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்தார், உயிர்த்தார் என்று துணிவோடு சொல்லுகின்றார். பயப்படவில்லை, யூதர்களை கண்டு அவர் பயப்படவில்லை. எருசலேமிலேயே சென்று துணிவோடு அறிவிக்கின்றார். பல இன்னல்கள், உபாதைகள், துன்பங்கள், நெருக்கடிகளை அனுபவித்தார், பின்வாங்கவில்லை. தன்னுடைய சீடர்கள் திமோத்தேயு, சீலா, மார்க்கு அனைவரையுமே ஒன்றுபடுத்தி சொன்னார், வலிமையை ஊட்டினார். திமோத்தேயு கலங்காதே, துணிவோடு இரு, உறுதியோடு இரு என்று திமோத்தேயு மடலிலே வாசிக்கிற பொழுது ஒரு நம்பிக்கை உணர்வை பவுலடியார் குறிப்பிடுகின்றார். இதை நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் அருமையாக நமக்கு சொல்லுகின்றார், உடலை மட்டும் கொள்வர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். காரணம், இந்த நற்செய்தி எழுதப்பட்ட காலம், இந்த மத்தேயு நற்செய்தி எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய 80-85 ஆண்டுகள். முதல் நூற்றாண்டிலே வேத கலாமனை நிறைய மக்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உடலை அர்ப்பணிக்கின்றார்கள். அதான் உடலை கொள்வர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றார். அதான் இறைமையை பார்க்கிறோம். வலிமை இருந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய பதில், நம்முடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத மனிதர்கள் யார்? பிரச்சனை இல்லாத மனிதன் இன்றைக்கு யார்? கலக்கம் இல்லாத மனிதன் இன்றைக்கு யார்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு துன்பங்கள் உண்டு, ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு பிரச்சனை உண்டு. ஆண்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது, பெண்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பயம் வாழ்நாள் முழுமையாய் பயப்படக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். அதே சமயத்திலே பயத்தை கடந்து இன்றைக்கு வலிமை வாய்ந்த ஒரு வீரரை போல இன்றைக்கு பெண்களும் இன்றைக்கு துணிச்சலோடு பல நிலைகளிலே இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை ஒரு பயத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பயம் நம்மை முடக்குகிறது, பயம் நம்மை தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்குகின்றது. அந்த பயம் நம்மளே நீங்க வேண்டும். உண்மைக்கான ஒரு துணிவு, உண்மைக்கு சாட்சி பெறக்கூடிய அந்த உள்ளம், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உடலையும் ஆன்மாவையும் உள்ள வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆக எதை கண்டும் நான் பயப்பட மாட்டேன், நல்லதை செய்வேன், நன்மையானதை செய்வேன், அதற்கு எனக்கு ஆண்டவர் வலுவூட்டுகின்றார். அத்தை ஒரு பலத்தை ஆண்டவர் என்னுள்ள இன்றைக்கு உருவாக்குகின்றார். அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணிலையில் இருக்க என் தந்தையின் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு நாளும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, ஒரு நாளும் நாம் நம்பிக்கையிலே தளர்ந்து போய்விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை இன்றைக்கு பலப்படுத்துகின்றார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர் என்று துணிவோடு நாம் அறிக்கையிட, உண்மைக்கு சாட்சி பெற, நன்மை நிறைந்த வாழ்வு வாழ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். அத்தகைய உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மேலானவர்களாக படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆக கிறிஸ்துடைய பிள்ளை ஒரு நாளும் பயப்படவே கூடாது. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? வேதனையா, கலாபலையா, இடர்களா, எந்த துன்பம் வந்தாலும் இயேசு என்னோடு இருப்பதா எனக்கு வலிமை உண்டு, இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு ஆற்றல் உண்டு, இயேசு என்னோடு இருப்பதால் என் வாழ்வில் நல்ல செயல்களை நான் செய்வேன், நான் நலமோடு வாழ்வேன் என்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வோடு இறை நம்பிக்கையும் நம்மிலே வளர ஆண்டவர் இன்றைய நாளிலே அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். சீடர்களை பலப்படுத்துகிறார். தூய் ஆவி அவர்கள் மீது ஊதி அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகின்றார்.
ஆக இந்த பொதுக்காலத்துடைய இந்த 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு சிந்திக்கிற நம்முடைய உள்ளங்களிலே இன்றைக்கு அச்சங்களோ கலக்கங்களோ ஒரு நாள் நம்மை ஆட்கொள்ள வேண்டாம். இறை அச்சமே ஞானத்துடைய தொடக்கம் என்று அந்த தெய்வ பயத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர, இயேசுவை பற்றி கொள்ள, இயேசுடைய வார்த்தைகளை, இயேசுடைய விழுமியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க ஆண்டவர் நம்மை வலுவூட்டுகிறார், பலப்படுத்துகிறார். இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்கள் அநேக பேர் உண்மைக்கு சான்று வர முடியாமல், நீதிக்கு குரல் கொடுக்க முடியாமல் இன்றைக்கு அநேக பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே பயந்து நடுங்கி அஞ்சி இன்றைக்கு நோய்வாய்ப்பட்ட நிலை, உடல் மனது இன்றைக்கு நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கிற, முடக்கப்பட்ட நிலையில இருக்கிற அநேக பிள்ளைகள் மயக்க நிலையிலே, மாய நிலையிலே, இன்னைக்கு துர்க்க பழக்க வழக்கங்களுக்கு, அநேக குடிப்பழக்கம், கஞ்சா, போதை போன்ற இந்த பழக்க வழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கின்றார்கள். இயேசு நம்மை வலுவூட்டுகின்றார். இதோ துணிவோடு இரு, அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உணர்வோடு இந்த நாள் முழுமையாய் ஆண்டவருடைய கரங்களிலே இந்த வாரத்தை ஒப்புக் கொடுப்போம். இயேசு பலப்படுத்துகின்றவர். இயேசு இருக்கிற பொழுது என் வாழ்க்கையிலே துணிவு இருக்கிற என்ற நம்பிக்கையிலே பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதோ எரேமியா இந்த முதல் வாசகத்திலே இதோ ஆண்டவர் வலிமை விரைந்த வீரர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு சொன்னது போல அன்றாட வாழ்க்கையில நீர் எங்களோடு பயணிக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கை உணர்விலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் கடமைகளை ஆற்ற எங்களோடு இருந்து எங்களை இயக்குவீராக. எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை இந்த வாரத்தில் கொடுப்பீராக. இன்னுமாய் நாங்கள் உண்மையே பற்றி கொள்ள, உம்முடைய வாழ்வுண்டு என்று நாங்கள் அறிய எங்களுக்கு உடைய இறை வார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர் என்ற நம்பிக்கை உணர்விலே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொண்டு வாழ, உண்மையிலே மகிமையை என்னாலும் கண்டுகளிக்க தேவையான எல்லா ஆசிரியர் நலன்களும் உடல் உள்ள சுகமும் உடைய பாதுகாப்பும் இந்த நாட்களில் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.